அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். ஓகே, நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாஸ்து பரிகார ரெமிடிஸ். மார்க்கெட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வாஸ்து ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கன்சல்டன்ட், வாஸ்து ஆலோசகர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது வந்து பெருசா உங்களுக்கான ரிசல்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதாவது ரெமிடிஸ்ன்றது நம்மளை கன்வின்ஸ் பண்ணிக்கிறதுக்காக ஏற்படுத்திக்கிட்ட ஒன்று. நம்மளா ஒரு விஷயங்களை வந்து சரி ரைட்டு இப்படி, அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் பேக் முன்னாடி இப்போ ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வியாதியே வந்திருந்தாலும் அவர் வந்து உடனே உங்களை வந்து இதாக சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்கிட்ட வந்துட்டீங்களா ஒரு மாசத்துல உங்களை சரி பண்ணிடுறேன் அப்படின்வாரு. இல்லாட்டி இதெல்லாம் நார்மல், இது எல்லாத்துக்கும் உள்ளதான், இதை போய் நீங்க வந்து பேஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்வாரு. இந்த மாதிரி தான் சொல்லுவாரு. ஆனா உண்மை என்னன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு கன்வின்சிங், அவரை பார்த்ததுக்கு உங்களை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி அந்த பாசிட்டிவான எனர்ஜி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கி உங்களை வந்து அடுத்த ஸ்டேஜ், அதாவது இம்ப்ரூவ்மெண்ட், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சு. இதுதான் சைக்காலஜி. ஒண்ணுங்கள உங்களுக்கு இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி அதுக்காக சில எஃபர்ட் எடுக்கும் போது அது வந்து நமக்கு அது சரியாயிட்டதா நமக்கு வந்து ஒரு ஃபீல் வரும். ஓகே, இதை தான் வாஸ்து ரெமிடிஸ் நிறைய கன்சல்டன்ட் சொல்றாங்கல்ல, அதுவும் உங்களுக்கு பண்ணுது. இது ஒரு விதமான உங்களுக்கு பாசிட்டிவ் சப்போர்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதை பண்ணிட்ட உடனே நமக்கு வந்து எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணாது. ரைட், ஓகே, நம்ம வந்தோம், வாஸ்து கன்சல்டன்ட் இந்த மாதிரி சொன்னாரு, அந்த விஷயத்தை எல்லாமே நம்ம கேரி அவுட் பண்ணிட்டனால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இது நமக்கு இனிமே எல்லாமே சுபிக்ஷமா நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு உருவாயிடுது. இது தப்பு கிடையாது. இந்த நம்பிக்கை வந்து உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி, இதுதான் ஆக்சுவலாகவே வாஸ்துப்படி எப்படி இருக்கணுமோ ரூல்ஸ், அதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணலன்னா அதை ஃபேஸ் பண்றப்ப மாதிரி உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். வேற ஒன்றும் இதை பத்தி நீங்க வாஸ்துக்கு இந்த ரெமிடி பண்ணா சரியாயிரும், இப்படி பண்ணா சரியாகும், அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் சொல்ல கிடையாது. ஓகே, நன்றி. மேலும் தொடர்ந்து எங்களோட சேனல்ல பாருங்க. நாங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கும் தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த எங்களோட வாஸ்து சம்பந்தமாகவும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப், அப்பதான் நாங்க கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியா, வீடியோவுக்கான அலர்ட் உங்களுக்கு பார்த்து சேரும். நீங்க பார்க்கறதுக்கு தவற விடாம பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். மேலும் பல சுவாரஸ்யமான வாஸ்து குறித்து பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அடுத்த வீடியோல ஃபாரின் வாஸ்து, வெளிநாட்டுல வாஸ்து எப்படி இருக்கு, அவங்க என்ன முறையை ஃபாலோ பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம கூடிய விரைவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஈச் அண்ட் எவ்ரி திங் வாஸ்து பத்தி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாம் பர்சனலாக ஃபோன் பண்ணி நம்ம நம்பர் அதில் டிஸ்பிளே கொடுக்கறதுனால அதில் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க ரைஸ் பண்ணுற கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்குறோம். நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் சொல்கிறாங்க, அது மாதிரி நாங்கள் இது பண்ணாமல் யாருக்கு என்ன டவுட்ஸ் கிரியேட் ஆகுதோ அதை பற்றின வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். அது மேபி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தமாக இருந்தாலும் சரி, நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நன்றி, வணக்கம்.